ஹாய் டிஜிடி ஃபேமிலி, வெல்கம் டு த சேனல், வெல்கம் டு த வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, GTA San Andreas ஓப்பன் வேர்ல்டு கேம் பிளே சீரீஸை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்டிருக்க வீடியோ எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிஃபிகேஷனாக இருக்கும். அப்படியே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஜாக்குக்கு வந்து ஒரு வீடு வாங்க தான் வந்திருக்கோம். அதாவது சிஜேவோட ஸ்கின்னை மாற்றி ஒரு கேரக்டர் வச்சேன். அவன் பேர் எனக்கு தெரியல, அதனால் வந்து ஜாக்குன்னு நானே முடிவு பண்ணிட்டேன். இப்போ அவனுக்கு வீடு வாங்க தான் கைஸ் வந்துடுவோம். இந்த வண்டி நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வண்டியோட மாடலும் வேணும்னா கேளுங்க, கமெண்ட்டில் கேளுங்க. நான் வந்து வீடியோ எடுத்து கூட போடுறேன். வாங்க. ஆஹா, நம்மள்ட்ட இப்போ காசு இல்லைன்னு நினைக்கிறேன். இருங்க, நம்ம வந்து என் ஃப்ரெண்டுக்கிட்ட தான் காசு கேட்டாகணும். நான் போய்ட்டு காசு வாங்கிட்டு வந்துடுறேன் கைஸ். இது முழுக்க முழுக்க ஒரு ஸ்கிரிப்டட் வீடியோ கைஸ். அதனால் வந்து யாரும் வந்து தப்பாக நினைக்க வேணாம். இது முழுக்க முழுக்க ஒரு ஸ்கிரிப்டட் வீடியோ தான். இருங்க, என் ஃப்ரெண்டுக்கிட்ட காசு வாங்கிடுறேன் கைஸ். ஓகே கைஸ், நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டப்போ அவன் வந்து காசு அனுப்பிட்டான். நம்ம கேட்டதை விடவும் அதிகமாகவே அனுப்பியிருக்கான். நம்ம வந்து இப்போ அந்த வீட்டை வாங்கிடலாம். நான் எதுக்கு இவத்துக்கிட்ட இருக்க பக்கத்துக்கு வந்து பைக் எடுத்தேன்னு தெரியல. இருங்க, பர்ச்சேஸ் பண்ணிடலாம் கைஸ். ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம போய்ட்டு கராஜில் நிறுத்திடுவோம். அதாவது இப்போ எதுக்கு இந்த வீடியோன்னு கேட்டிங்கன்னா, இந்த வண்டியோட பேர் என்னன்னு தெரியல, ஹென்ரி டேட் வில்சன் நினைக்கிறேன். டேட் அது என்ன தெரியல கைஸ். அந்த வண்டி வந்து இப்போ வந்து பீச் ஹவுஸ் பக்கத்தில் இருக்கிறதா கேள்விப்பட்டேன். அந்த வண்டியை எடுத்து நம்ம விற்றோம்னா நமக்கு நிறைய காசு கிடைக்கும் கைஸ். அதனால தான் வந்து அந்த அந்த பைக் எடுத்துடலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டு இந்த வீடியோ எடுத்துருக்கேன். அந்த பைக் எடுக்கிறது அவ்வளோ பெரிய மேட்டரே கிடையாது கைஸ். ரொம்ப சிம்பிள் தான். அந்த வீட்டு பக்கத்தில் அவ்வளோவா யாருமே நடக்க மாட்டாங்க. அதனால நம்ம ஈஸியாகவே எடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி கைஸ் இந்த வீட்டை முதல்ல சுற்றி பார்த்துடலாம். நான் இங்கே ஒரு ஹால் இருக்குது, அப்புறம் இங்கே ஒரு டிவி, பக்கத்தில் ஒன்றுமே இல்லை கைஸ். அதெல்லாம் ஒன்றும் இதெல்லாம் இன்ட்ராக்ட் பண்ண முடியாது. அப்புறம் இங்கே ஒரு சேவிங் பாயிண்ட் இருக்குது. அப்புறம் இங்கே இருங்க கைஸ், உள்ளே போய் பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இங்கே பெட்ரூமு எந்த சைடு இருக்குன்னு தெரியல. இந்த சைடு தான், இங்கே தான் இருக்குது கைஸ். நிறைய இருக்குது. இங்கே வந்து ஒரு ட்ரெஸ் சேஞ்சிங் ரூமு. அப்புறம் இந்த சைடு என்ன இருக்குது, இது உள்ள ஒரு பெட்ரூம் இருக்குது. இங்கே ஒரு பெட்ரூம், பக்கத்தில் ஒரு பூச்செடி. அப்புறம் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை கைஸ். அப்புறம் இங்கே ஒரு ஸ்க்ரீன் தான் இருக்குது. வாங்க நம்ம அந்தாண்ட போயிடலாம். அடுத்த ரூமுக்கு போயிடலாம். அங்கே என்ன இருக்குன்னா, அங்கே வந்து இங்கேயும் ஒரு பெட்ரூம். அப்புறம் வந்து ஒரு ஃபோட்டோ வச்சுருக்காங்க. அது என்ன ஃபோட்டோன்னு தெரியல, அது நமக்கு தேவையில்லை. நம்ம வந்து இப்போ போயிட்டு இன்னொரு ரூமை பார்த்துட்டு வந்துடுவோம். இதான் லாஸ்ட் ரூமுன்னு நினைக்கிறேன். அதை போய்ட்டு பார்த்துடலாம். ஆஹா, திரும்ப இந்த பெட்ரூமுக்கு வந்துட்டுருக்கேன். இருங்க, அங்கே போயிடலாம். இந்த கேரக்டரோட ஸ்கின் மோட் வேணும்னா வந்து நான் அடுத்து இது தனியாக ஒரு வீடியோவில் போடுறேங்க. நீங்கள் கமெண்ட்டில் கேட்டால் தான் என்னால் போட முடியுண்ணே. போட்ட அப்புறம் இந்த வீடியோ வேஸ்ட்டாக போச்சுன்னா அவ்வளோதான். அப்புறம் இங்கேயும் ஒரு பெட்ரூம் இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு டிவி கூட இருக்குது கைஸ். படுத்துக்கிட்டே டிவி பார்க்கலாம் போல். சரி, ஆல்சோ ஆல்ரைட். அந்தாண்ட இங்கே என்ன பெருசாக லைட்லாம் வச்சுருக்காங்க. ஷீட்டு கேஸ், இங்கே பாருங்களேன். போய் பாத்ரூமுக்கு போய்ட்டு இப்படி வச்சுருக்காங்க. நான் ஒரு இதெல்லாம் வச்சுருக்காங்க கைஸ். 2 லைட்டு வச்சு ஏதோ பெரிய ரூம் மாதிரி வச்சுருக்கானுவோ. இருங்க, இவன் வேறு போட்டு இதை அடிச்சிட்டு இருக்கான். நாங்கள் அங்கே போகிறோம். ஓ, வாஷ் பேஷன்லாம் வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த நேரத்துக்கு இருட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இருட்டில் தான் திருட முடியும் கைஸ். அப்புறம் பகலில் திருடினோம்னா நம்ம தான் மாட்டிப்போம். எனக்கு தெரிஞ்சு இருட்டிலே திருடுறது நல்லது. இனிமேல் வரக்கூடிய ராபரிங் வீடியோலாம் வந்து எனக்கு தெரிஞ்சு இருட்டில் தான் நான் அதிகமாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து அப்போ தான் யாரும் பார்க்க மாட்டாங்க போலீஸ்லாம். நம்ம வந்து இப்போ வண்டி எடுத்துடலாம். அப்புறம் அதுக்கு முன்னாடி வந்து இதை பார்த்துடலாம் கைஸ். இங்கே ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது, ஆனால் உள்ளே தண்ணி இல்லை. பார்த்துக்கோங்க, உள்ளே தண்ணி இருக்காது. ஏன்னா வந்து சம்மர் டைமுங்கிறதுனால தண்ணியெல்லாம் வந்து போடுறதில்ல. அப்புறம் இங்கே ஒரு குட்டியோண்டுக்கு பாத் டப் மாதிரி இருக்குது கைஸ். நான் வேறு பாய் தவறி பாத்ரூம்ன்ட்டேன். அங்கே ஒரு பாத் டப் இருக்குது. அப்புறம் இங்கே கீழே வந்து இங்கே ஒன்றும் இல்லை. கீழே வந்து ஐயோ அட பார்த்தேன். என்னடா 2 கம்மியாக வச்சு நிறுத்தி வச்சுருக்கீங்க? அட பாவீங்களா டே. ஒரு புயலுக்கு தாங்குமாடா இந்த வீடு, பிடிங்கிட்டு போயிருமே. இது GTA 5 ஒரு மிஷினில் கூட இப்படி தான் கைஸ். இந்த வீடு இடிக்கிற மாதிரி ஒரு ரூமில் அந்த மிஷினில் இப்படி தான் ஒரு வீடு இருக்கும். எந்த வீடான்னு கூட தெரியாது எனக்கு, இப்படி தான் இருக்கும். அந்த வீட்டை தான் வந்து இடிக்கிற மாதிரி காமிப்பாங்க. மைக்கிளும் ஃப்ராங்க்லினும் சேர்ந்து.
எனக்கு வேறு கோல்டு பிடிச்சிருக்கு கைஸ், வாய்ஸ் கொஞ்சம் வேறு மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி பைக்கை எடுத்துருவோம். இந்த டைமுக்கு வந்து போனால் கரெக்டாக இருக்கும். டைம் என்ன கைஸ் 0வா? சரி வாங்க நம்ம வேலையை பார்ப்போம். நம்ம வந்து இப்போ நம்ம முகத்தை மறைச்சிக்கிறது நல்லது கைஸ், அதனால தான் சீட்டை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இருங்க, எங்கே இருக்குது? இது ஓகே கைஸ், ஹெல்மெட் போட்டுக்கலாம். அப்போ தான் வண்டிக்கும் கரெக்டாக இருக்கும், நம்ம மாஸ்க் மூஞ்சியும் மறைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ போயிடலாம். ஓகே, இந்த சைடு தான். ஆமாம் இருங்க, இப்போ முதல்ல அந்த மலையை விட்டு கீழே போகணும் கைஸ். நான் மலையில் இந்த வீட்டை வாங்கி ஏற வச்சிட்டேன், அதனால் வந்து மலையிலேருந்து தான் சில டைம்ஸ்லாம் கீழே இறங்க மாதிரி வீடியோவில் வரும், அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வேணா கூட டாக்ஸியில் போகிற மாதிரி வந்து ஒரு மாட் போட்டுடலான் இருக்கேன் கைஸ். டாக்ஸியில் போகிற மாதிரி ஒரு மாட் போட்டுடலாம். சே, நான் வேறு திரும்பி இந்தாண்ட சைடாக வந்துட்டேன். இங்கே போகணும், இங்கே போனால் தான் சிட்டிக்கு போக முடியும். இருங்க, நம்ம டேரெக்டாக அங்கே கூட போய் மீட் பண்ணலாம். ஆனால் வேணாம், வந்து எடிட் பண்ணும்போது கட் பண்ணிடலாம், ஆனால் அது வந்து அவ்வளோவா ரியாலிட்டியாக இருக்காது, வேணாம். அதனால் வந்து நம்ம அப்படியே போயிட்டே இருக்கலாம். அப்புறம் வந்து எங்கேயுமே போலீஸை தான் பாவத்தை போலீஸை இடிச்சிடக்கூடாது கைஸ். ஐயோ என்ன போங்கடா அந்தாண்ட சொல்லி வாய முடியல, போலீஸை இடிச்சிட்டேன். எதுக்கு போயிட்டு எங்கன்னா முதல்ல ஒளிவோம். நான் வந்து இந்த மூஞ்சை மறைக்கிறதுக்கு மட்டும்தான் கைஸ் சீட்டை யூஸ் பண்ணியிருக்கேன், வேறு எதுக்கும் யூஸ் பண்ணுறதா இல்லை. ஏன்னா அப்புறம் வந்து ரியலிஸ்டிக்காக வராது இந்த கேம் பிளே வந்து. அதனால் வந்து நான் இந்த ஃபேஸை மறைக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணேன், அதுக்கு மேலே எங்கேயும் யூஸ் பண்ணல கைஸ். அந்த பைக்கு கூட ஏற்கனவே அங்கே இருக்கிறது தான், நான் வந்து அங்கே கொண்டு போய் வச்சிட்டுலாம் இல்லை, நான் அது ஏற்கனவே அங்கே இருக்குது, நான் பார்த்துட்டு தான் வரேன். அந்த ஹவுஸோட ஓனர் வந்து வச்சுருப்பான், அதை பார்த்துட்டு தான் வந்து இந்த வீடியோவே நான் போடுறேன். எடுங்க, அந்த பீச் ஹவுஸ் வந்து யூத்தாக தான் இருக்குது, மேப்பில் மார்க் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து கரெக்டாக போக முடியும், இல்லைன்னா எக்கு தப்பாக வண்டியை ஓட்டிடுவேன். இருங்க, டேரெக்டாக அங்கேயே போய்ட்டு மீட் பண்ணிடலாம் கைஸ். ஏன்னா வந்து இங்கே வந்து ஓட்டிக்கிட்டே இருந்தோம்னா அப்புறம் நம்ம பேசிக்கிட்டே தான் இருப்போம், அப்புறம் வந்து கேம் பிளே யாரும் கவனிக்க மாட்டீங்க, அதனால் அங்கேயே போயிடலாம். இருங்க, ஆமாம் அங்கே போகிறது தான் கரெக்டு கைஸ். எப்படியோ ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டோம். இப்போ வந்து பக்கத்தில் தான் இருக்கோம். இருங்க, டேரெக்டாக அங்கே போயிடலாம், ஏன்னா வந்து கிட்ட வந்துட்டோம், ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டோம் கைஸ். ஸோ இப்போ வந்து அங்கே போகிறோம், டேரெக்டாக அந்த வண்டி எடுக்கிறோம், சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த வண்டியை எடுத்து விற்றுடணும் கைஸ். அப்போ தான் நம்மளுக்கு காசு கிடைக்கும். இந்த இப்போ வச்சுருக்க காசு வந்து அவ்வளோ வந்து நம்மளுக்கு இது யூஸ் ஆகாது கைஸ். அந்த வண்டி கூட வந்து வச்சுருந்தோம்னா இது எல்லோரையும் இம்ப்ரெஸ் பண்ணிடலாம். அதனால தான் இருங்க, வண்டியை போய்ட்டு நான் பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன். பார்க்கிங் எங்கே இருக்குது? இங்கே பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன். இருங்க கைஸ். ஓகே கைஸ், வண்டியை வந்து பார்க் பண்ணிட்டோம். இப்போ வந்து போய்ட்டு அந்த வண்டி எடுத்துடலாம். நம்ம வண்டியை வந்து நம்ம பர்சனல் டிரைவர் எடுத்துப்பான், நம்மளுக்கு அவ்வளோ இல்லை. நம்ம போய்ட்டு அந்த ஹென்ரி அந்த பைக்கை எடுத்துருவோம், அதான் நம்மளுக்கு முக்கியம். இருங்க, இங்கே தான் இருக்குது. இங்கே இருக்குது கைஸ், அப்படியே எடுத்துகிட்டு போயிடலாம். ரெட் கலரில் வச்சுருந்தாங்க கைஸ், அதை பார்த்தோன்னே எனக்கு போகாமே ஆயிடுச்சு. அவன்கிட்ட இந்த ஹவுஸோட ஓனரை ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். அவன் அப்போ தான் இங்கே வந்தான். அதுக்கப்புறம் தான் இந்த இதே திருடலான்ட்டு வீடியோவே ஸ்டார்ட் பண்ணேன். அந்த இடத்துக்கு போயிட்டு இருங்க, இங்கே போயிடலாம். தப்பா இங்கே வருங்க, நான் திரும்பவும் அதே இடத்துக்கு வந்துட்டேன். இருங்க, பேசாமல் உள்ளே போகாதாட்டுக்கையா? ஓகே கைஸ், உள்ளே போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம டேரெக்டாக வந்து அங்கே ஒரு பிரிட்ஜ் இருக்குது, அங்கேயே போயிடுவோம். இருங்க, இங்கே தான் இருக்குது, இதில் பூந்து அந்தாண்ட போயிடுவோம் கைஸ். அங்கே ரோட்டுக்கு போயிட்டோம்னா நம்ம தச்சிக்கலாம். நல்ல வேலை கைஸ், இது வந்து சிட்டிக்கு நடுவில் இல்லை, அப்படி இருந்ததுன்னா வந்து இது கன்ஃபார்மாக போலீஸ் துரத்திருக்கோம். அதனால தான் வந்து இருங்க, இங்கே வந்து எங்கெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு ஐயோ இல்லை போச்சுடா. ஆஹா ஷீட், ஐயோ கைஸ், வண்டி போச்சுடா டேய். கஷ்டப்பட்டுலாம் எடுக்கல, இருந்தாலும் தேடி ஒருத்தனை ரொம்ப நேரமாக ஃபாலோ பண்ணிட்டே இருந்தேன் கைஸ். அவனோட வண்டி இப்போ நான் வந்து அவனை ஃபாலோ பண்ணி எடுத்த வண்டி இப்போ போயிடுச்சு, போச்சுடா. சரி வாங்க போகலாம், வேறு வழி கிடையாது. வேணா வந்து கொக்கி லைன் போட்டு தான் அந்த வண்டியை எடுத்து போயிட்டு டியூன் பண்ணால் கூட கன்ஃபார்ம் இன்ஜின் சீஸ் ஆகிருக்கும். வண்டி அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சிச்சு. வேணா வந்து வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம்.
எனக்கு தெரிஞ்சு அந்த வண்டியை. சரி வாங்க இப்போ முதல்ல கரைக்கு போயிடலாம். எனக்கு தெரிஞ்சு வீடியோ லாங்காக போகிற மாதிரி இருக்குது. நான் வீடியோ முடிச்சிக்கலான் இருக்கேன் கைஸ். வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க. அதே நேரத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருனா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் ஷேர் பண்ணி விட்டோன்னே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் கைஸ். ஏன்னா வந்து பார்க்குற பாதி பேர் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டீங்க. அந்த ஜிடிஎஸ் சான் அண்ட்ரைஸோட சீட் கோட் வீடியோக்கெலாம் வந்து தெரிஞ்சு ஒரு 35 போச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து என் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வெறும் 15 பேர் தான். பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். அதனால தான் சொல்கிறேன், வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படியே வந்து கமெண்ட்டில் வந்து கேளுங்க கைஸ். யாருமே கமெண்ட் பண்ண மாட்டீங்க. அதனால தான் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி அடுத்த வீடியோவில் வந்து என்ன நடக்க போயிட்டு நீங்கள் இந்நேரத்துக்கு கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டுபிடிச்சவங்க வந்து பிஸ்தாவா இருங்க. நம்ம அடுத்த வீடியோலேயே மீட் பண்ணலாம் கைஸ். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.